இப்போ அடுத்த தலைப்பு, விரலை அசைக்காதீர்கள் இருக்கா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? விரலை என்ன செய்யணும்? அசைக்கணும். அதுக்கு என்ன ஆதாரம் சொல்கிறாங்க அப்படின்னா, நசாயி இமாம் சுனனுல் குப்ரான்ற கித்தாப்பில் ஒரு ரிவாயத்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த ரிவாயத்தில் ஒரு தொழுகை, ரசூல்லாவுடைய தொழுகையை பற்றி என்ன செய்யுது, ரசூல்லா எப்படி தொழுதாங்க அப்படின்னு வருது அந்த ரிவாயத்தில். புரிஞ்சா? அந்த ரிவாயத்தில் இங்கே பாருங்கள், அதை போட்டிருக்கு பாருங்கள், நசாயி இமாமுடைய சுனனுல் குப்ரா லாஸ்ட் லைன் பாருங்கள், ஒரு இபாரத். இப்போ ரசூல்லா என்ன செய்வாங்க? அவங்க தொடையின் மீது கை வைப்பாங்க. அப்படி அதை பற்றி வரும்போது, சும்ம ரஃபா உஸ்புஹு, தங்களுடைய அந்த விரலை உயர்த்துவார்கள். ஃபரைதுஹு, நான் அதை பார்த்தேன். யுஹர்ரிகுஹா யதுபிஹா, யாரையோ அழைப்பதை போன்று அசைத்து கொண்டே இருப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க அந்த இடத்துல. ஃபரைதுஹு, ரசூல்லாவை நான் பார்த்தேன். யுஹர்ரிகுஹா, அசைத்து கொண்டே இருப்பதை பார்த்தேன். யதுபிஹா, யாரையோ அழைப்பதை போன்று அசைத்து கொண்டே இருப்பதாக நான் பார்த்தேன் அப்படின்னு அந்த இடத்துல அர்த்தம் வைக்கிறாங்க. இந்த அர்த்தத்தை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, தொழுகையில் என்ன செய்கிறாங்க, விரலை அசைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரிவாயத்து யாருடைய ரிவாயத்து? ஆசிம் இப்னு குலைப் அப்படின்ற ஒரு அறிவிப்பாளருடைய ரிவாயத்து. ஆசிம் இப்னு குலைப் அவங்க யார்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா, வாயில் இப்னு ஹுஜர் அப்படின்ற சஹாபிட்ட கேட்டதாக வரக்கூடிய ரிவாயத்து. இப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்டா, இந்த ஃபரைதுஹு யுஹர்ரிகுஹா யதுபிஹா, இதில் வைக்கிற அர்த்தமே தவறான அர்த்தம். யாரையோ அழைப்பதை போன்று என்ன செய்யலை, அசைச்சு கொண்டே இருந்தார்கள்னு சொல்கிறாங்களே, இந்த அர்த்தம் சரியான அர்த்தம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம அர்த்தம் தப்பாக அசைக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்ம விளங்கிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த பைஹக்கி இமாம், இதே ஹதீஸ் எந்த கிதாப்லேயும் வருது, பைஹக்கிலையும் வருது. பைஹக்கி இமாம் இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு ஃபரைதுஹு யுஹர்ரிகுஹா யதுபிஹா அப்படின்ற அந்த இதை பதிவு செஞ்சுட்டு, நம்ம யுஹர்ரிகுஹாக்கு என்ன அர்த்தம் வச்சிடக்கூடாது, அசிக்கிட்டே இருந்தாங்கன்னு நம்ம விளங்கிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க கீழேயே என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு விஷயத்தை எழுதிட்டாங்க அந்த ஹதீஸு கீழே. என்ன ஹதீஸ், என்ன எழுதியிருக்காங்க போட்டிருக்கு பாருங்கள், அல் முராது பித் தஹரீக்கி. இந்த ஹதீஸில் வரக்கூடிய தஹரீக், யுஹர்ரிகுஹா, தஹரீக் என்பதனுடைய முராது என்ன அப்படின்னா, லாத் அல் இஷாரத்து பிஹா. என்னதான் அர்த்தம்? இப்படி இஷாரா செய்கிறது தான். மாறாக லா தக்ரீரு தஹரீக்கிஹா, தக்ரீர்னா திரும்ப திரும்ப அசைப்பது என்பது அர்த்தம் கிடையாது. நீங்கள் இந்த ஹதீஸை வாசிக்கிறவங்க என்ன விளங்கிறாதீங்க, அந்த தஹரீக் என்பதனுடைய முராது என்பது இஷாரா என்பது தான். என்னது? இஷாரா, இப்படி சுட்டி காட்டுறது தான். லா தக்ரீரு தஹரீக்கிஹா, அசைத்து கொண்டே இருப்பது என்பது முராது இல்லை. ஏன் நான் சொல்கிறேன், சும்மா சொல்லிடக்கூடாதுல்ல. இல்லை பைஹக்கி இமாம் என்ன செஞ்சுட்டாங்க, சும்மா அடிச்சு விட்டாங்க, என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்ட்டு இல்லை. ஒரு ஹதீஸ் அது நமக்கு ஆதாரமாக இருக்குது. என்ன ஹதீஸு போட்டிருக்கு பாருங்க, முவாஃபிகன் லி ரிவாயத்து இப்னு சுபைர். யாருடைய ரிவாயத்து? அப்துல்லா இப்னு சுபைர் அப்படின்ற ஒரு சஹாபியினுடைய ஹதீஸு வருது. எங்கே வருது? பின்னாடி கூட இருக்குது. எங்கே? இங்கே இருக்குது பாருங்கள், அடுத்த ஹதீஸே பாருங்கள். அப்துல்லா இப்னு சுபைர்ன்ற ஒரு சஹாபியினுடைய ஹதீஸ் அபு தாவூதில் வருது, சஹீஹான ஹதீஸு. அங்கே போட்டிருக்கு பாருங்களேன், 991 போட்டிருக்கு பாரு. அந்த ஹதீஸில் பாருங்கள், அப்துல்லா இப்னு சுபைர் அன்னஹு தக்கர் அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஷீரு. எப்படி இருந்தாங்க ரசூல்லா? இஷாரா செய்கின்றவர்களாக இருந்தார்கள். பி உஸ்புஹி, தங்களுடைய விரலை கொண்டு. இதா தா, அந்த இடத்துல அழைத்தால். இந்த ஃபரைதுஹு யுஹர்ரிகுஹு யதுபிஹால இருக்கக்கூடிய அர்த்தம் எப்படின்னா, ஃபரைதுஹு நாம் அவர்களை பார்த்தோம், யுஹர்ரிகுஹா அசைப்பவர்களாக, யதுபிஹா அந்த அசைக்கும் போது துவா ஓதுகின்றவர்களாக பார்த்தோம் தான் அர்த்தம். அங்கே யாரையோ போல அப்படின்னே அங்கே வார்த்தை இல்லை, மிசில்னோ கேனோ இல்லை, யாரையோ அழைப்பதை போன்று அப்படி இல்லை. அங்கே இடத்துல யதுபிஹாக்கு என்னது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்வை இங்கே ரசூல்லா என்னன்னு குறிப்பிடுறாங்க, துவான்னு குறிப்பிடுறாங்க. புரிஞ்சா? அப்போ அதை கொண்டு துவா செய்தார்கள். யுஹர்ரிகுஹால இருக்கக்கூடிய அதனுடைய இது என்னது, இஷாரான்னு தான் அர்த்தம். இப்படி
சமிக்கை செய்கிறதுக்கு நம்ம அசைப்போம்ல, அந்த அசைவு தானே அர்த்தம் ஒழிய அச்சுக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஏன்னா அப்துல்லா பின் ஜுபைருடைய சைஹான ரிவாயத்து வருது. அதில் என்ன சொல்கிறாங்க? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஷீரு இஷாரா செய்கின்றவர்களாக இருந்தார்கள், பி உஸ்புஹி தன்னுடைய விரலை கொண்டு, இதா தஆ அந்த அத்தையாத்தில் அந்த துவா செய்யும் போது என்ன செஞ்சாங்க? தங்களுடைய விரலை கொண்டு இஷாரா செய்கின்றவர்களாக இருந்தார்கள். வலா யுஹர்ரிகுஹா அசைத்து கொண்டே இருக்க மாட்டார்கள். முடிஞ்சா இப்போ பைஹக்கி இமாம் என்ன சொல்கிறாங்க? இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு, இல்லைங்க இங்க இடத்துல ரஐதுஹு யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹால இருக்கக்கூடிய யுஹர்ரிகுஹாக்கு நீ என்ன முராது கிடையாது, அசிக்கிட்டே இருக்கிற தக்ரீர் கிடையாது, அசிக்கிட்டே இருக்கிறது கிடையாது, இஷாரா தான். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அப்துல்லா பின் ஜுபைருடைய ரிவாயத் எப்படி இருக்குது? தெளிவாக இருக்குது. என்ன இருக்குது? அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஷீரு பி உஸ்புஹி இதா தஆ வலா யுஹர்ரிகுஹா. அந்த ரிவாயத்தை பார்க்கும்போது என்னதான் நமக்கு தெரியுது? இந்த இடத்துல யுஹர்ரிகுஹா அது சமிக்கைக்குரிய அசைவை ஒழிய அஷ்டிக்கிட்டே இருக்கிற அர்த்தம் கிடையாதுன்றது என்ன செய்யுது? நமக்கு தெரியுதுன்றது இங்கே பைஹக்கி இமாம் அந்த ஹதீஸுக்கு கீழே எழுதியிருக்கிறாங்க. இப்போ அபூதாவுடைய ரிவாயத், அப்போ நமக்கு தெளிவான ஆதாரம் வந்து இந்த அபூதாவுடைய இந்த ரிவாயத்து தான் சைஹான ஹதீஸ். என்ன ஹதீஸ்? கான யுஷீரு பி உஸ்புஹி இதா தஆ வலா யுஹர்ரிகுஹா. இது அல்லாமல் எல்லா ஹதீஸுகள்லையும் எப்படி தான் வருது? யுஷீரு அஷார இப்படி தான் வருது. சொல்ல புரியுதா? இப்போ உதாரணமாக பாருங்கள், சுனன் நசாயில சுனனுல் குப்ரா லி நசாயி இமாம் எழுதின சுனனுல் குப்ரால அப்படி தான் வருது பாருங்கள். சும்மா அஷார பி உஸ்புஹி இருக்கா? தங்களுடைய விரலை கொண்டு என்ன செய்தார்கள்? இஷாரா செய்தார்கள், சமிக்கை செய்தார்கள். அடுத்து திருமிதியுடைய ரிவாயத்து ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, அதுலேயும் எப்படி தான் வருது? வ அஷார பி உஸ்புஹி யானி அஸ்ஸபாபா இருக்கா? அஷார பி உஸ்புஹி அதாவது தங்களுடைய விரலை கொண்டு சமிக்கை செய்தார்கள். என்ன விரல்? யானி சபாபத்து, இந்த விரல். அடுத்து அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்து யுஷீரு பி உஸ்புஹி, அடுத்த ரிவாயத்தில். அடுத்து இன்னொரு ரிவாயத்தில் அஷார பி சபாபா. அடுத்து தபுரானி. இப்போ எல்லா ரிவாயத்துலையும் முஸ்லீம் எல்லா இடத்துலையுமே பெரும்பாலும் என்ன வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க? அஷார அல்லது யுஷீரு அல்லது அஷார பி உஸ்புஹி அல்லது அஷார பி சபாபா இப்படி தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஒரு ரிவாயத்தில் மட்டும்தான் ஃபரஐதுஹு யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹான் வருது. அதுலேயும் என்ன ஆயிருது? என்ன செஞ்சுருக்காங்க? அல் முராது பி தஹரீக் அல் இஷாரத்து பிஹா லா தக்ரீரு தஹரீக்குஹா முவாஃபிகன் லி ரிவாயத்தி இப்னு ஜுபைர். சரி, இப்போ என்னண்டா இன்னொரு இது என்ன அப்படின்ட்டா, அந்த அதுக்கு துவான்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? அந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு துவான்னு சொல்கிறீங்கன்னா துவா தான். அதுக்கு என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, இப்னு உமர் ரலியல்லாஹுடைய ஹதீஸு, கான ஆம்மத்து துவா இன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அன்பியாவு கபுலஹு. நபியினுடைய துவாவாகவும் எல்லா நபிமார்களுடைய பொதுவான துவாவாக எங்கே? அஷியத்து அரஃபா, இந்த அரஃபா மைதானத்தில் தங்கும் போது எல்லா நபிமார்களுடைய துவா, ரசூலுல்லாஹுடைய துவா எதுவாக இருந்தது? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அப்போ லா இலாஹ இல்லல்லான்ற அடங்கிய ஒரு கலிமா, ஷஹாதத் கலிமா என்பதை துவான்னு குறிப்பிடலான்றது இது மூலிமா நமக்கு தெரியுது. அப்போ அந்த இடத்துல யதுஉ பிஹான்றது என்னதான் அர்த்தம்? துவான் தான் அர்த்தம் ஒழிய யாரையும் அழைப்பது போன்று. அப்போ அழைக்கிறதா இருந்தாலும் இங்கே வாப்பான்னு தான் சொல்லுவோம். வா 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 வான்னு என்ன செய்வோம்? ஒருத்தர் என்ன செய்வோம்? இப்படி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்றது. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது? அந்த யதுஉ பிஹாவுக்கு என்னதான் அர்த்தம்? துவான் தான் அர்த்தம் அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய இது. இதில் இன்னும் சொல்கிறாங்க, இந்த ரிவாயத் சனது சம்பந்தப்பட்டு இதில் ஆசிப் இப்னு குலைம்னு வரார்ல, அவர் ஒரு என்ன செய்யுது, ஒரு இதுவான அறிவிப்பாளர், பலகீனமான அவர் தனியாக அறிவிச்சாருன்னா அவருடைய ரிவாயத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள்ன்றது இமாம்களுடைய கருத்து. அதாவது எல்லா முஹத்திஸீன்களும் ஒரு மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த ஆசிப் இப்னு குலைம் மட்டும் தனியாக அறிவிச்சாருன்னா அவர் ரிவாயத்தை என்ன செய்யாதீங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா அவர்கிட்ட கொஞ்சம் குறைபாடு என்ன செய்யுது இருக்குன்றது ஜரஹு தஅதீலில் வரக்கூடிய அமைப்பு, அவரை பற்றி உண்டான தகவல். அப்போ அதனால் ஆசிப் இப்னு குலைப் வர்றதுனால இந்த ஹதீஸ் கொஞ்சம் பலகீனத்தினுடைய ஸ்டேஜில் கூட என்ன செய்யுது, அவரின் காரணமாக என்ன செய்யுது, போகுது. புரியுதா? அப்போ ஒரே ஒரு விஷயந்தான், அவங்க சொல்லக்கூடிய ஆதாரன்றது இந்த இபாரத்தை வச்சு தான். ஃபரஐதுஹு யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா, ஃபரஐதுஹு
யுஹர்ரிகுஹா எது, இந்த ஒரு ரிவாயத்து தான் அவங்க இந்த ஆதாரம். ஆனால் நம்ம அதையும் என்ன செஞ்சிடறோம், அந்த ரிவாயத்து வந்து அர்த்தம் என்னது தப்பு, அவங்க வைக்கக்கூடிய அர்த்தம் வந்து தவறான அர்த்தம், சரியான அர்த்தம்ன்றது இதுதான். அவங்க என்ன செய்ய, ரசூல்லாவை நான் பார்த்தேன், அசைக்கின்றவர்களாக பார்த்தேன், துவா செய்கின்றவர்களாக பார்த்தேன்னு அர்த்தம். அந்த இடத்துல இந்த முராது கிடையாது. என்ன முராது தான், அல் இஷாரான்றதான் முராது. ஏன்னா அப்துல்லா பின் சுபைர் சொல்லிட்டாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஷீரு பி இஸ்பாஹி இதா தஆ வலா யுஹர்ரிகுஹா, என்ன செய்ய மாட்டாங்க, அசைக்கிட்டே இருக்க மாட்டாங்கன்றது அப்துல்லா பின் சுபைருடைய ரிவாயத்து தான் நம்ம அசஹான ரிவாயத்து. அதன் அடிப்படையில் இந்த இடத்துல யுஹர்ரிகுஹா அசைக்கிட்டே இருக்கிற அர்த்தம் நம்ம வைக்க மாட்டோம்.